உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாமா இங்க வந்து நில்லு. எப்படி இருக்க மாமா? மாமா. ஏய் சீனு, எனக்கு ஒண்ணும் இல்ல. உங்களையெல்லாம் விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு உன்னை வளர்த்த மாதிரியே உன் பிள்ளைங்களையும் நான் வளர்ப்பேன். பெரியப்பா எப்படி இருக்கீங்க பெரியப்பா? எனக்கு என்ன, நான் நல்லாதான் இருக்கேன். நான் உங்க பெரியம்மாவை அமெரிக்காவுக்கு அனுப்புனப்போ அங்கிருந்து எதையுமே இங்க எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லித்தான் அனுப்புனேன். ஆனா அவ உன்னை கொண்டு வந்துட்டா. நீ ஏன் வந்தேன்னு நான் அப்ப நினைச்சேன். ஆனா நீ வந்தது இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாத்துறதுக்கும் என்ன காப்பாத்துறதுக்கும்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. உனக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருக்கு. அது இந்த ஜென்மத்திலையா இல்ல போன ஜென்மத்திலையான்னு எனக்கு தெரியல. அது இல்லாமலா நீ இதெல்லாம் செய்யவும் முடியாது. இது நிக்க போறது இல்ல, நீண்ட காலத்துக்கு தொடர போகுதுன்னு என் உள் மனசு எனக்குள்ள சொல்லுது மாயா. பெரியப்பா நீ பெரியப்பான்னு என்ன கூப்பிடும் போதெல்லாம் என் காதுல அப்பா அப்பான்னு தான் விழுது. இப்ப இல்ல, நான் உன்னை எப்பவோ இப்பொன்னா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஒரு பொண்ணு இல்ல, 2 பொண்ணு. நீதான் எனக்கு மூத்த பொண்ணு. உனக்கு என்ன வேணும் சொல்லு. எனக்கு எதுவும் வேண்டாம் பெரியப்பா. நீங்க பழையபடி திரும்ப வந்தாலே அதுவே எனக்கு போதும். சரிங்க, நீங்க ஓய்வெடுங்க. டேக் கேர் பெரியப்பா. வாங்க பாத்துக்கோமா. வா. பெரியம்மா, இதோட நாம இந்த விஷயத்தை மூட்டை கட்டி வச்சிருவோம். பெரியப்பா கிட்ட நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்க, சொல்லிட்டீங்க. ஆனா அது அவரு காதுல விழக்கூடாதுங்கிறது கடவுளுடைய முடிவா இருந்திருக்கு. அதனாலதான் பெரியப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு. கெட்டதுலயும் ஒரு நல்லது மாதிரி நாம இதை எடுத்துப்போம். நடந்ததெல்லாம் மறந்துட்டு நீங்க எப்பவும் போல எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம அவர் மனைவியா இருங்க. நான் எப்பவும் போல அவருடைய பாசக்கார பொண்ணா இருந்துட்டு போயிடுறேன். மாயா, சீனு, சில தியாகங்கள் ஒரு குடும்பத்துக்கு தேவை. பத்மா, என்ன நீ மச்சானையே எதிர்த்து பேசுற?
என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு அவருக்கு தெரியும். நான் ஒண்ணு எதிர்த்து பேசலங்க, எடுத்து சொன்னேன். எடுத்து சொல்ற அளவுக்கு நீ ஒன்னும் அறிவாளி இல்ல. கொஞ்சம் அடக்கி வாசி. அப்ப நீங்க என்ன பெரிய அறிவாளியா? ஏட்டிக்கு போட்டி பேசிக்கிட்டே ஐயோ, இரு. ரெண்டு பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அண்ணனே இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்காரு. நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு அவரை டென்ஷன் ஆக்கிறாதீங்க. ரகுராமா, நீ ஒரு முடிவு எடுத்தன்னா அது சரியா தான் இருக்கும். ஆனா இது சின்ன விஷயம் இல்ல, கல்யாணம் 1000 பேரை திருப்திப்படுத்துற விஷயம். இத மாயா ஒருத்தியால பண்ணிட முடியுமா? அம்மா, இத மாயா கிட்டயே கேட்டோம். மாயா, இங்க வா. இந்த கல்யாணத்தோட பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். நீதான் இந்த 2 கல்யாணத்தையும் சிறப்பா எடுத்து நடத்தணும். நடத்துறேன்னு எனக்கு வாக்கு கொடு. நிச்சயமா பண்றேன் பெரியப்பா. உன்னால முடியும் இல்ல? முடியாதுங்கிறது இந்த உலகத்துல எதுவுமே இல்லைன்னு நம்புறவனா? முடியும் பெரியப்பா, என்ன நம்புங்க. அவ்வளவுதான். நான் கல்யாணத்தை ஜம்முன்னு உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிறேன். என்னென்னமோ நடந்து போச்சு சேனு. நான் இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. எனக்கு கவலையா இருக்கு. நீ எதுக்கு கவலைப்படுற மாயா? அதான் மாமா நல்லபடியா திரும்ப வந்துட்டார்ல. நம்ம இத்தனை பேர் இருக்கோம், அவரை நல்லபடியா பாத்துக்க மாட்டோமா என்ன? அப்புறம் உனக்கு தான் இதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்கு. எல்லா வேலையும் பார்க்கணும்ல. கல்யாண வேலையை சொல்றியா? ஆமா, மாமா உங்ககிட்ட தானே எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிருக்காரு. மாமா சொன்னா நீதான் எல்லா வேலையும் செய்வல்ல. சீனு, எதுவும் தப்பா நினைக்காத. நான் தப்பாலாம் நினைக்கல, உண்மையதானே சொல்றேன். உனக்கு தலைக்கு மேல கல்யாண வேலை இருக்கு, அத போய் பாரு போ. நான் இத வருத்தத்திலேயோ கோபத்திலேயோ உன் மேல வெறுப்புல எல்லாம் சொல்லல. மனசு வலிக்குது, ரொம்ப வலிக்குது. இருந்தாலும் இந்த குடும்பம் மாமாக்காக துடிச்சதை பார்த்துட்டு எல்லாரோட ஒரு படி மேல வலிச்சது. என்னால அத வார்த்தையால சொல்ல முடியல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.